பிடிப்பான் என்று சொன்னார். ஆகவே மேலி பிடிக்குங்கை கோடைப்படாது என்று சொன்னார். ஏர் என்று சொன்னால் அழகு, ஏர் என்று சொன்னால் தன்மை, ஏர் என்று சொன்னால் எழுச்சி, ஏர் என்று சொன்னால் கலப்பை. ஆகவே பெருமையும் கொண்ட ஒன்று அந்த விவசாயம். ஆனால் அந்த விவசாயம் இயற்கையிலிருந்து தளர்ந்து செயற்கையில் தன்னை சென்று கொண்டு அதில் ஆழ்ந்து ஆழமாக தன்னை பதித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வரலாற்று உண்மை. சுகப்பிரசவத்திற்கு வழிவகுக்கிறது. இப்பொழுது பூங்கார் அரிசியை பற்றி டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இப்பொழுது எடுத்துரைப்பார். இப்பொழுது திரு குமார் அவர்கள் ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் மீட்டெடுத்தாங்க. அதை நம்ம ஒவ்வொரு வருடமும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூடியில் நடைபெறுகிற தேசிய நெல் திருவிழாவில் 15,000 விவசாயிகளை ஒருங்கிணைத்து நம்ம 2 கிலோ வீதம் வழங்கிட்டு இருக்கிறோம். அது மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் பரவலாக்கமாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதனுடைய வளர்ச்சி தான் நிறைய வகையான திருவிழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் இதுலயும் ஒரு வகையான திருவிழா தான். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கண்காட்சியும் வச்சிருக்கிறோம். நீங்க மண்டபத்தூர்ல போய் பார்க்கலாம். ஐயா நெல் ஜெயராமன் மீட்டர் நன்றாங்கள்.